அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 14வது இறை வார்த்தையின் முதல் பகுதி. வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. படைப்பின் தொடக்கத்தில் தந்தையாம் கடவுளோடு வார்த்தை வடிவில் இருந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது நம் இதய வீட்டில் குடிகொண்டு வாழ. இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது நம்முடைய இதய கோவிலில் குடிகொண்டு வாழ என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகிலே மனிதனாக பிறந்தது அவர் நம்மோடு இணைந்து வாழ, நம்மோடு ஒன்றித்து வாழ, நம் இதய கோவிலில் குடிகொண்டு வாழத்தான் என்று இந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு நம் இதய வீட்டில் குடிகொண்டு வாழ்வார் என்று சொன்னால் நம்முடைய துன்பம் இன்பமாக மாறும். அமைதி இழந்த நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவான அமைதியை காண்போம். குறைகள் உள்ள நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக மாறும். இவ்வாறு இயேசு நம் இதய கோவிலில் குடிகொண்டு வாழும் போது நம்முடைய வாழ்வு முழுமையை காணும், நிறைவை காணும். எனவே இயேசு பிறப்பு பெரு விழாவிற்காக நம்மையே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நம்முடைய இதய வீட்டை தூய்மைப்படுத்துவோம். இயேசு தங்கி வாழ போகிற, இயேசு குடிகொண்டு வாழ போகிற அந்த நம் இதய கோவிலை தூய்மைப்படுத்துவோம். இதய கோவிலை தூய்மைப்படுத்திய பிறகு இதய கதவுகளை திறந்து வைத்து ஆண்டவர் இயேசுவை மகிழ்ச்சியோடு நம் இதய வீட்டில் வரவேற்போம். நம் இதய வீட்டில் தங்கி வாழ போகிற இயேசு நம் குறைகளை நிறைவாக்குவார், நம் துன்பத்தை இன்பமாக மாற்றுவார். அமைதி இழந்த நம்முடைய வாழ்வில் நாம் மிகுந்த அமைதியை காணும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்தது எங்களோடு ஒன்றித்து வாழ, எங்கள் இதய கோவிலில் குடிகொண்டு வாழ்ந்து குறைவுள்ள எங்கள் வாழ்க்கையை நிறைவாக்க என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து பிறப்பு பெரு விழாவிற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அப்பா, எங்கள் இதய கோவிலை தூய்மைப்படுத்தி எங்கள் இதய கோவிலின் கதவுகளை திறந்து ஆண்டவர் இயேசுவை மகிழ்ச்சியோடு எங்கள் இதய வீட்டில் வரவேற்று அவரோடு நாங்கள் இணைந்து வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நாங்கள் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ளும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி இந்த நாளின் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.